நீங்களா எனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தா கூட நீக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அபிப்பிராயம் கேட்க மாட்டேளா? நீக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதையும் அப்படி எடுத்துக்க கூடாது. ஏண்டி இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்க? முதல்ல மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு யாக்கே என்னடி நோக்க? தப்பு பண்றதுல நீ, நான், உங்க அம்மா 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க. நான் ஐயோ பாவம்னு தங்க இடம் கொடுத்தேன். உங்க அம்மா தம்பி முறை கொண்டாடி வாட்சி கொடுக்கிற அளவுக்கு வந்த. நீ வாழ்க்கையே கொடுத்துட்ட. பாரும், கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்ம ஆத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேச சொல்லுங்க. நேத்து கூட சத்தியமங்கலம் ஜோசியக்காரர்கிட்ட போய் இடம் எடுத்து பார்த்தேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்ன. அது சரியா போயிடுது. ஏன்னா அனு, சரி சரி, ஒரு சின்ன கேள்வி. என்ன? கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாரும் சந்தேகம் இல்லையே? எதுக்காக அதை கேக்குறேன்னா, கோபாலனோ வெளியூருக்காரன், அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது. நாளைக்கு அவன் ஃப்ராடு, கிரிமினல், டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி ஒரு தவறான செய்தி வந்ததுன்னு வை, அப்ப என்ன செய்வ? நீக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அப்படி எதுவும் செய்தி வராது. ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது, புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி. நானும் ஃப்ராட் எடுத்து போறேன். ஓகே. என்ன அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இரு இரு, என்ன முக்கு வரைக்கும்? ஊரை விட்ட ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளியா கிஸ் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கே சம்மதிச்சிட்டாரா? ஏன் கிருஷ்ணய்யர், நிஜமா என்ன பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன். 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10%. இந்த பூநூல் சமாச்சாரம் தானே? எஸ் கிருஷ்ணய்யர், நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகமே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பானுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணய்யர், எனக்கு என் பிரச்சனை தான் பெருசு. என்ன விடுங்க. டேய், பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறியடா? ஐயோ, சொன்னா கேளுங்க கிருஷ்ணய்யர், இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். என்ன எது இஷ்டமில்ல கிஷ்டமில்லன்னு சத்தம் வருது? மாப்பிள்ள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாரா? எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கான். நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். ஐயர் பொண்ணே பானு, நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்ல. முடிதிருத்தும் நாவிதன். உன்னை எனக்கு பிடித்திருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததற்கு உண்மையான காரணம் இதுதான். இப்ப நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும்? பிரிய மனம் இல்லாமல் பிரியா விட வாங்கிக்கிற பானு, நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஐயரா பிறக்க முயற்சி பண்றேன். இல்லனா கூட நீ நாவிதர் குடும்பத்துல பிறந்துரு. அப்போவாது எப்படியாவது சேர்ந்துருவோம். வரேன். என்ன பிடிக்கலன்னு லெட்டர் எழுதினேன். ஆனா டைரியில முத்தம் கொடுத்தேன். அத்தை பொண்ணுக்குன்னு புடவை வாங்கினேன். அத குறைஞ்ச ரேட்ல வித்துட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு கடைசியில முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, இத்தனை நாளா நான் சொன்னதெல்லாம் போய். பட் திஸ் இஸ் த கரெக்ட் ஃபேக்ட், ட்ரூத், எவ்ரிதிங். இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். இன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்க, நாளை காத்தால தினத்தந்தில பருவ பெண் பானு காதல் தோல்வியால் கயிற்றில் தொங்கினாள், என் நாக்கு இவ்வளவு நீளம் தொங்குற என் போட்டோ வரும். ஐயோ இல்ல, ரயில்வே ட்ராக் வரும், தலை ஒரு பக்கம் முண்டு ஒரு பக்கம், அப்படி ஒரு போட்டோ வரும். இல்ல இல்ல, கயிறு தான். நான் முடிவு பண்ணிட்டேன். வரேன்னா கோபால், எப்போ ஒரு பொண்ணு கிஸ் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாலோ தற்கொலைக்கும் தயங்கவே மாட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? அது சரி, நாளை கல்யாணம் நடக்கும்போது எங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல, அப்போ நான் மேற்படியாளன்னு தெரிஞ்சிடாது? அப்பா அம்மா வந்தா தானே? அது எப்படி? அப்பா அம்மா வராம எப்படி கல்யாணம் நடக்கும்? சோப்பனா 2 கொடுங்க. மாமி, நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாடா, காலைல வந்து நமஸ்காரம் பண்ணு. மகாராஜனா இரு. நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ரெடி ஆகி வாங்க.
போங்க. எங்க கிருஷ்ணய்யா, நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால்ல மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா கால்ல நான் விழுந்ததே கிடையாது. இவன் எல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்குனீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு, ஒரு ஜபர்தஸ்த வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மிரளத விட்டுட்டு நீ எல்லாம் மிரளுது. போய் கல்யாண பந்தலே அமகலப்படுத்தும். சொல்லிட்டீங்களா, பாருங்க வேலைய. போயா. ஐயோ, என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா நீ முழுகாம இருக்கியா? ஐயோ கிருஷ்ணய்யா, பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன். அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல, வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லுங்க. ஏண்டி, இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே. ஐயோ கிருஷ்ணய்யா, இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசா கை வைப்பா. நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சிடலாம். அது எப்படிடா முடியும்? ஐயோ, யாரோ வர்றாங்களே, வாடிங்க. கோபால், சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம் அப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கையை நீட்டு. இது கட்டிக்கோ. என்ன மாமி? கட்டிக்கோ கோபால். அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட குடுக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட குடுக்குறேன். கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். ஐயோ, அம்மாதான் அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டே. நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். இந்தாங்கோ, இது போட்டுக்கோங்க. இல்ல மாமி, எங்க அம்மா எப்ப வெறுங்கலத்தோட இருக்கிறதா பெட்டர். ஐயோ கோபால், இது பொம்னாட்டி சமாச்சாரம். நீங்க போடுங்க. நான் வரேன். வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ? வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்கும் போல இருக்கு. கிருஷ்ணய்யா, இது சந்தேக கேஸ். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. விட்டா நடுவுலயே கிளம்பிடுவா. எதுக்கு இவளை கூடயே வச்சிருக்கணும்? நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. என்ன யாரு சமாதானப்படுத்தலாம்? நான் யாரு? நான் யாருன்னு மாப்பிள்ளையுடைய தோப்பனார் அது தெரியறதில்ல. மாப்பிள்ளையோட தோப்பனாரு தெரிஞ்சிருந்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குன்னா 1 hour வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே, இந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. நான் தான் காஃபி குடிச்சிட்டேனே. இருந்தாலும் 1 hour லேட் தானே. ஓகே ஓகே. மாப்பிள்ள மையிட்டுக்கு இல்லையா? வேண்டாம், கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி நடங்க காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா? மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. ஏய் நோக்கடா, என்ன தெரியுமில்ல? இப்ராஹிம்டா, நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாது. இல்ல, எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது? வாமா. கனக சம்பன்னாம் யதோ கபலதோ பவ நித்யம் காஷ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா. இமாம் கன்யாம் தாஸ்யாமி. நிறுத்துங்கான. இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன? காஃபி தானே இந்தாங்க. இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா? இதுக்குத்தான் என் ஊர்லயே என் ஆத்துலயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது. இதோ பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. இன்னும் கூச்சல் போடுறேன்னு சொல்றேன். ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலைதான். கூப்பிடுங்க போலீஸ். இருங்க பிச்சு, மாமிகிட்ட 5000 வாங்கிட்டு. இறங்கு. கேப் மாதிரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியுண்டி. நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன். ஆமா, சாஸ்திரியை செக் பண்ணி 5000 அடிச்சு மரியாதை எனக்கு இல்ல போலீஸ் ரோப்பன். சீட்டிங் கேஸுக்கு 6 மாசம் தான். ஆனா நீர் ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே, இதுக்கு 6 வருஷம். எது பெட்டர்? எனக்கு 6 மாசமா இல்ல உமக்கு 6 வருஷமா? இப்படி வாங்க. வசிஷ்டரும் அருந்ததியும் தெரியறதான்னு பாருங்க. என்னங்க? வசிஷ்டரும் அருந்ததி நட்சத்திரமும் தெரியறதான்னு பாருங்க. தெரியல. தெரியறதுன்னு சொல்லுங்க. அது எப்படி தெரியாம போய் சொல்றது? நான் மாட்டேன். கோபாலா, சாஸ்திரத்துக்கு அப்படித்தான் சொல்லணும். சொல்லு. சரி, தெரியறது. ஆத்தலையும் கேளுங்க. ஏண்டி, நோக்கு அருந்ததி நட்சத்திரம் தெரியறதா? தெரியுது. ஏண்டி மேலேயே பார்க்கல தெரியுதுன்னு சொல்றிய? அப்படித்தான் சொல்லணும். சரி உள்ள நடங்க.
கோபாலா, இனிமே தான் வீர விளையாட்டுகளே ஆரம்பம். ரெடி? வீர விளையாட்டுக்கலாம். நான் பருப்பு தரேன், நீங்க அரிசி தரேளா? எது? பருப்பு எடுத்துக்க, அரிசியை திருப்பி கொடு. வேண்டாம், அவளே எடுத்துக்க சொல்லுங்க. முதல்ல அரிசி கொடுக்கணும், அப்புறம் தான் பருப்பு. எடுங்க மாப்பிள்ள, முதல்ல அரிசி கொடுங்க, விடாதீங்க. கிருஷ்ணய்யா, எல்லாம் பொம்மை நாட்டிகளா இருக்கா? இந்த வீர விளையாட்டு சரியா வராது. நான் வரேன். உட்காரு. பாடி ஏதோ பெத்த கடனுக்கு கண்ணால பாக்குற அளவுக்கு அவரு கொடுத்து பார்த்தாச்சு. பாடி போறான். பாடி இல்ல, என் மனசு கேட்க மாட்டேங்குது. சாமி, சாமி, கொஞ்சம் வந்துட்டு போங்க சாமி. இந்த கல்யாண மாப்பிள்ளை கிட்ட பெத்த அப்பா அம்மா வந்திருக்காங்க, உள்ள வரலாமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சாமி. மாப்பிள்ளை டோய், மாப்பிள்ளை டோய், மணியான மதராசு மாப்பிள்ளை டோய். கிருஷ்ணய்யா, யாரை எங்கேயும் சொல்றான் கிருஷ்ணய்யா. சாமி, எங்களுக்கு ஒண்ணும் பொய் பித்தலாட்டப்படணுங்கிற அவசியம் இல்லை சாமி. பையன் கோயில்ல வேலை பார்க்கறதா நினைச்சுட்டா வந்தோம். இங்க வந்து பார்த்தா கல்யாண மாப்பிள்ளையா. எங்க முடி திருத்துறவங்க சங்கத்துல வார ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையானா கண்டிப்பா கடலை விடணும்னு சட்டம் இருக்கு. இந்த மனுஷன் என் பையன் பிஏ படிக்கிறான், பரீட்சைக்கு கட்ட பணம் வேணும்னுட்டு திருட்டுத்தனமா சங்கத்துக்கு தெரியாம வீடு வீடா போய் முடி வெட்டிக்கிட்டு வருவாரு. அப்படி எல்லாம் பையனை வளர்த்த இவருகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணி. அடியே, இந்த சாமியை பத்தியா நம்ம கதை அவரை ஒரு கலக்கு கலக்கிடுச்சு சொல்றது. நியாயமான சாமியா இருக்கு. சரி விடுங்க சாமி, நாங்க குடுத்து வச்சது அவ்வளவுதான். நாங்க இங்க சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு வெக்கமான சூடு தரணை எல்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் எங்க சாப்பிட்டவா எல்லாம்? மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி என்ன ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, ஈட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வாடை அடிக்கிறது, அதிரசம் வேற எண்ணிக்கை குறையிறது. லட்டா இது என்ன சைஸோ? எங்க ஆத்து நெல்லிக்காய் இருக்கு, இதை விட பெருசா இருக்குன்னு தெரியும். என்னடா கோபால் போட்டோ விட்டு? கிருஷ்ணய்யா, யாருக்கோ அரை விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதே. கல்யாண வீடு வெடிச்சத்தம். வெடி சரமாத்தான வெடிப்பா? ஒத்த வெடி. உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். சாதாரண லட்டு சமாச்சாரத்துக்கு இந்த வாங்கிட்டீங்களே. பரவாயில்ல விடுங்க, கட்ட தாலிய கழட்ட வைக்கிறேன். நான் யாருங்கிறத காமிக்கிறேன். நீங்க யாருங்க? நான் தாங்க மாப்பிள்ளையுடைய அப்பா. அப்பாவா? ஐயோ, அப்ப இவனுக்கு முன்னாடியாடா? ஐயா, என்ன வேற அசிங்கப்படுத்தானே? அப்படிதான் நிறுத்துங்க. நீ பிராமணனா? சொல்லுடா, நீ பிராமணனா? முதல்ல அந்த பூனலை கழட்டு. இதோ இந்த அக்னி சாட்சியா, இந்த க்ஷணத்துல இருந்து நீ என் பொண்ணை தொடறதில்லைன்னு சத்தியம் பண்ணு. இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னியை வளர்த்து ஊரறிய நான் இறங்கிடுவேன். என்ன? நீங்க யாரும் பேசாதீங்க. சொல்லுடா, நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ணை தொடறதில்லைன்னு சத்தியம் பண்ணு.